Hello everyone, welcome to KS English Academy. KS English Academyக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்க போகிறோம். ஒரு 6 வாக்கியங்கள் பார்க்கலாம். டாக்டர் ஊசி போட்டார் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? டாக்டர் அட்மினிஸ்டர்ட் இன்ஜெக்ஷன். அட்மினிஸ்டர்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. இங்கே இதனுடைய மீனிங் என்னென்னா டு கிவ் மெடிசின். அந்த மெடிசன் அப்படிங்கிறது வாய் வழியாக கொடுக்கக்கூடிய மெடிசனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஊசி மூலியமாக செலுத்தக்கூடிய மருந்தாகவும் இருக்கலாம். வலியிலிருந்து விடுபட டாக்டர் ஊசி போட்டார். டாக்டர் அட்மினிஸ்டர்ட் அன் இன்ஜெக்ஷன் டு கெட் ரிட் ஃப்ரம் பெயின். மருந்தை வாய் வழியாக கொடுக்க முடியாது, அது ஊசி மூலம் கொடுக்கப்பட வேண்டும். இதற்கான ஆங்கில வாக்கியம் The medicine cannot be given orally. It must be administered by injection. ஓரலி அப்படின்னா வாய் வழியாக கொடுக்கக்கூடிய மருந்துகளை குறிக்கும். மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை மருந்தாளுநர் வழங்கினார். The pharmacist administered the medicines prescribed by the doctor. அவ படுத்து படுக்கையாகிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்கான ஆங்கில வாக்கியம் She has become bedridden. bedridden அப்படின்னா ஏதோ ஒரு நோயினால படுத்து படுக்கை ஆகிறது, இல்லைனா வயசானதுக்கு அப்புறம் ரொம்ப முடியாமல் படுத்த படுக்கை ஆகிறது. இதுதான் bedridden. She has become bedridden அப்படின்னா அவள் படுத்த படுக்கை ஆகிவிட்டாள். நெக்ஸ்ட், அவன் வாயடைச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, He was speechless. He was speechless. That's it for today. Please do like, share and subscribe the channel if you want to watch more videos. Thank you.